ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மண்டே எடுத்த வீடியோ. என்னடா லாஸ்ட் மண்டே எடுத்த வீடியோ இந்த மண்டே அப்லோட் பண்ணுறாங்களேன்னு பார்க்காதீங்க. எனக்கு சரியான டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் vlog லேட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு எழுந்துச்சி உடனே கிச்சனுக்குள்ளே வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைமு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக வேலைக்கு போகிறதுக்குள்ளே குக் பண்ணி முடிக்க முடியும். மண்டே இல்லையா, மண்டே வந்து கவர்மெண்ட் லீவு. அன்றைக்கி எனக்கு ஆஃப் டே தான் இருந்தது ஒர்க்கு. அதனால் சிம்பிளாக நூடுல்ஸும் சப்பாத்தியும் செய்யலான்னு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னதான் எத்தனை டிஷ்ஷு பண்ணாலும் காலையில் எழுந்தோடனே ஒரு காஃபி குடிக்கலைன்னா அந்த நாளே ஓடின மாதிரி இருக்காது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு சைடு நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுட்டேன். தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஒரு சைடு பாலை வச்சாச்சு. பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் சர்க்கரையை சேர்க்க வேண்டியது தான். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதித்து வந்தோடனே காஃபி பவுடரை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இங்கே சைட் பை சைடு என்ன பண்ணிட்டேன்னா, சப்பாத்திக்கு தேவையான மாவும் நான் பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சப்பாத்தி பண்ண லேட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சைட் பை சைடாக சப்பாத்தி மாவும் பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு முடிய போகிறேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கப்பே தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, தண்ணி கொதித்த கையோட நூடுல்ஸும் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நாள் பாதி செஞ்சிட்டோம், பாதி மட்டும் மிச்சம் இருந்தது. இது போதும்னு சொல்லிட்டு 1/2 பேக்கெட் நூடுல்ஸும் சுடு தண்ணியில் சேர்த்தாச்சு. இது நல்லா வெந்து டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வெந்துடக்கூடாது, அதே மாதிரி வேகாமலே எடுத்துடக்கூடாது. நூடுல்ஸ் ரொம்ப வெந்துடுச்சுன்னா நம்ம காயோடு போட்டு பெரட்டுறப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி வேகாமலே எடுத்துட்டோம்னா அது சாப்பிடவும் நல்லா இருக்காது. அதனால் நூடுல்ஸு பதமாக பார்த்து வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பத்தாததுக்கு நூடுல்ஸ் ரெசிபி நான் பண்ண போகிறதில்ல, என் ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாரு. நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து கொடுத்துட்டோம்னா மிச்ச ப்ராசஸ் அவர் பார்த்துப்பார். நூடுல்ஸை தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறமா அப்படியே விட்டுறாதீங்க. கரண்டி எடுத்து கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நூடுல்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இதை பார்த்தீங்களா, நான் இப்போ எப்படி கிண்டுறேனோ அதே மாதிரி கிண்டிடுங்க. ரொம்பவும் போட்டு கிண்டிடாதீங்க. கிண்டிட்டிங்கன்னா நூடுல்ஸ் உடஞ்சி போயிடும். பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் நல்லா வெந்துட்டுருக்கு. சைடில் பாலும் கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, காஃபி பவுடரை போட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறமா காஃபியும் இறக்கிட வேண்டியது தான். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கிடையாது. நம்ம ஊர்லலாம் காஃபி கொட்டையை எடுத்து அரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காஃபி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை என்ன பண்ணிட்டேன்னா டைரெக்டாக பால்லையே ஆட் பண்ணிட்டேன். இந்த காஃபி பவுடர் பாலில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா காஃபியே கசந்து போயிடும். இங்கே 2 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுட்டு நல்லா 2 கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் 2 செகண்ட் தான் அடுப்புலையே வச்சுட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வாங்கினது கிடையாது. லாஸ்ட்டு மே மந்த் வந்து வெக்கேஷன் போயிருந்தோம் கூர்குக்கு, அங்கே வாங்கிட்டு வந்தது தான். காஃபி கொதிச்சதுக்கப்புறமா காஃபியும் இறக்கிட்டேன். நான் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு கடாயும் வச்சாச்சு. அந்த காஃபியை கேஸை விட்டு இறக்கணுன்னே தவிர அந்த காஃபி கதையே மறந்துட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக ஞாபகமே இல்லை. காஃபியை லாஸ்ட் மினிட்ல தான் குடித்தனே. இங்கே கடாய் வச்சதுக்கப்புறமா கடாய் நல்லா சூடேறட்டும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருக்கும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் டிவி போயிட்டுருக்கு, எவ்வளோ தான் சொன்னாலும் சவுண்டை கம்மி பண்ணுறதா தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வேகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சைடில் கடாய் பார்த்தீங்கன்னா கடாயும் நல்லா சூறிடுச்சு. நம்ம தக்காளி தொக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றிட வேண்டியது தான். எண்ணெயை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் எண்ணெய் சூடேற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாரம் முதல்ல நாள் ஸ்டார்ட் ஆகிறதே சண்டேல தான். அந்த சண்டே வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மண்டே மார்னிங் ஆகிடும். நானும் இங்கே அப்படி தான் ஃபீல் பண்ணேன். என்னடா இப்போ தான் சண்டே காலையில் கண்ணை முழிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே சண்டே முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு. இங்கே எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயில் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துப்போம். எனக்கு கடுகு சேர்க்கறத விட வடகம் சேர்க்க ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் என்கிட்ட வடகம் இல்லை, அதனால் கடுகையே சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொரியாமல் இருந்ததுன்னா கடுகு கசந்து போன மாதிரி இருக்கும். அதனால் கடுகு நல்லா பொரியட்டும். இல்லை எத்தனை பேருக்கு இந்த கடுகு பொரியிற சவுண்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கடுகு பொரியிற சவுண்டு பிடிக்கும். ஆனால் அந்த பொரியிறப்போ மேலே வந்து தெரிக்குமே, அந்த இடமே அப்படியே சுரீல்னு ஏதோ எறும்பு கடித்த மாதிரி வலிக்கும். இங்கே கடுகும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. சைட் பை சைடு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே வெங்காயம் மட்டும் இல்லை, வெங்காயம் கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலையும் நல்லா வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதாக கூடயே நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா ஒரு கலந்துப்போம். அதே மாதிரி இங்கே வெங்காயமும் தக்காளியும் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிப்போம். நான் இங்கே 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை மூடி வச்சிட வேண்டியது தான். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சைடில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இங்கே ஒரு ஸ்டெயினரை வச்சு நூடுல்ஸை நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே அதே மாதிரி நூடுல்ஸை ஸ்டெயின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நூடுல்ஸில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைனா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். என்ன தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருந்தாலும் பச்சை தண்ணி சேர்க்கலையா, ஆல்ரெடி நூடுல்ஸில் இருக்க சூட்டால் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நூடுல்ஸில் ஆட் பண்ண தண்ணி நல்லா ஸ்டெயின் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சைடில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த தக்காளி தொக்கோடைய பாதி ப்ராசஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ சைட் பை சைடு இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிற கேப்லேயே நூடுல்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கடாயை திரும்பவும் கேஸில் வச்சு கேஸ் ஆன் பண்ணியாச்சு. உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நூடுல்ஸ் நான் பண்ண போகிறதில்ல. சப்பாத்தியும் தக்காளி தொக்கு பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. நூடுல்ஸ் பண்ணுறது என் ஹஸ்பண்டோட வேலை. எனக்கும் நூடுல்ஸ் பண்ண தெரியும், ஆனால் அவர் பண்ணுறப்ப வர டேஸ்ட்டு நான் பண்ணுறப்ப வராது. அதனால் அவர்கிட்டயே விட்டுட்டேன், நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு கடாயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான எண்ணெயே ஊற்றிட்டுருக்காரு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும், சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நூடுல்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயமும் வதங்கிடுச்சு. தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்க வேண்டியது தான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட வெங்காயமும் நான் வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் பண்ணால் நீட்டாகவே பண்ண மாட்டார். அதில் 2-3 வெங்காயம் பீஸ் அப்படியே இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா அதையும் நல்லா வழித்து அதில் அந்த வெங்காயத்து கூடயே ஆட் பண்ணிட்டேன். சைடில் தக்காளி தொக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி இங்கே சைடில் நூடுல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒன்றும் பாதியமாக வதங்கினாலே போதும். இங்கே தக்காளி தொக்குக்கு தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி தொக்கு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். இதுக்கு நடுவில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸில். அந்த எண்ணெய் பத்தலை. அதனால் திரும்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தக்காளி தொக்கில் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை பேசாமல் குறைஞ்சது சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நல்லா வெந்து சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். சைட் பை சைடு அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கப்பயே அவருக்கு தேவையான பொருள் எல்லாமும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பத்தாததுக்கு க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப க்ளீன் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ரொம்ப குப்பை சேர்ந்த மாதிரி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த காயை இதை சேர்த்துக்க வேண்டியதான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே 1/2 கேபேஜு, ஒரே ஒரு கேப்சிகமு, ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆல்ரெடி வதக்கிட்டு இருந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்க வேண்டியது தான். இந்த வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக வெந்தால் போதும். பார்த்தீங்கன்னா காய் வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸில் காரத்துக்குன்னு நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, ரெட் சில்லி சாஸு, அதே மாதிரி பெப்பர் பவுட்ரு. இது 3 மட்டும்தான் நமக்கு நூடுல்ஸுக்கு காரத்தையே தரும். இதை தவிர ரெட் சில்லி பவுட்ரு அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இது மட்டும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக நல்லா வரும். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கும் எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணியாச்சு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். நம்ம சைட் பை சைடு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி சட்னி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கும் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி தொக்கை இறக்கிட வேண்டியது தான். ஈவினிங் டைமில் ஒரு 2 செகண்ட் கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா தக்காளி தொக்கை இறக்கிட்டேன். தக்காளி தொக்கு வெந்துட்டுருக்கப்பயே சைட் பை சைடாக சப்பாத்திக்கு தேவையான மாவையும் பிசைஞ்சு அதை உருட்டியும் வச்சுட்டேன். சரி, தக்காளி தொக்கை இறக்குன கையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு இங்கே சப்பாத்தி சுட பேனும் வச்சாச்சு. அதே மாதிரி நூடுல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி வடகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நூடுல்ஸு, அந்த நூடுல்ஸை எடுத்து இந்த மாதிரி நல்லா உதிரி நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க காயோடு சேர்க்க வேண்டியது தான். நூடுல்ஸை போட்டுட்டு நூடுல்ஸு காயோடு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா காமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது. ஆல்ரெடி அவர் கை 2 கை பத்தாமல் நான் ஒரு பக்கம் கடாயை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் 2 பேராக செஞ்சிட்ருந்தோம். அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. வெஜிடபிள்ஸ் கூட நூடுல்ஸ் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோன்னா 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ரெட் சில்லி சாஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு காரம் பத்தாது. சில்லி சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு தாராளமாக 2 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கெச்சப் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சோயா சாஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூனு, அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூனு. சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சோயா சாஸ் ஒரே 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு அதையும் ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆல்ரெடி போட்ட பெப்பர் பவுட்ரு பத்தாது, அதனால் திரும்பவும் கொஞ்சமாக பெப்பர் எடுத்து அதை நல்லா மசிச்சு மறுபடியும் பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்ட வேண்டியது தான். கிண்டுறப்ப பார்த்து கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் கிண்டிடாதீங்க. கிண்டிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் நூடுல்ஸு. பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. சைடில் நான் சப்பாத்தியும் போட ஆரம்பித்தாச்சு. அட் டைம் 2 வேலையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. நூடுல்ஸு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்ம போட்ட சாஸ் கோட் ஆகணும். இல்லைனா ஒரு பக்கம் சாஸ் இருந்து ஒரு பக்கம் சாஸ் இல்லாமல் இருந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. சாஸ் எல்லாம் ஊற்றுனதுக்கு முன்னாடி நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சாஸ் ஊற்றி நல்லா நூடுல்ஸை கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படியே ஒரு 4 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் அந்த சாஸ் நூடுல்ஸோட நல்லா கோட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நூடுல்ஸ் உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். எனக்கு என்னமோ உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த உப்பு போதும், நிறைய உப்பு வேணான்னு சொல்கிறதுக்குள்ளே நானும் சைலண்ட் ஆகிட்டேன். அவ்வளோதான், நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அதே மாதிரி நூடுல்ஸில் உப்பு ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நூடுல்ஸ் வேக வைக்கிறப்பயே நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ணுற சாஸில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். பத்தாததுக்கு நாங்கள் பெப்பர் பவுட்ரு கூட உப்பு சேர்த்தோம். அதனால தான் எங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தது. நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உப்பு பார்க்காம உப்பு பத்தாதுன்னு ஆட் பண்ணிடாதீங்க. அன்றைக்கான லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு பார்ப்போம். நேற்று சாப்பாடு மீந்து இருந்தது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ரான் கிரேவி நேற்று கொஞ்சம் மீந்து இருந்தது, அதுவும் இருக்குது. சாம்பார் இருந்தது. அதே மாதிரி நூடுல்ஸு, நம்ம செஞ்ச தக்காளி தொக்கு, இதுதான் மண்டே ஸ்பெஷல். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.